السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد ولولا دفع الله الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات يذكر فيها اسم الله كثيرا. وقال نبينا عليه الصلاة والسلام ويل للعرب من شر قد اقترب أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனே சார்ந்தவர். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ஷவ்வால் மாதத்தினுடைய ஒரு ஜுமாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 40 நாட்களாக ஈரான் நாட்டின் மீது வல்லரசு என்று தன்னை பாரதத்தை சொல்லிக் கொள்கிற அமெரிக்காவும் அத்துடன் கைகோர்த்து இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் நாட்டை தாக்கி தேவையில்லாத உலக நாட்டினுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் சரியை செய்து இன்னும் பிற உணவு நெருக்கடிகளை எல்லாம் தந்த புகழுக்குரிய USA என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீழ்ச்சி பாதையில் ஈரானை கொண்டு அல்லாஹ் அதை தட்டச் செய்திருக்கிறார். திருமறையில் குர்ஆன் சொல்லுகிறது, வலவுலா தஃபுல்லாஹி நாஸ பஅதஹும் பிபஅதி, தான் வல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருந்த யாரையும் அதை வீழ்த்துவதற்கென்று இன்னொருத்தரை அல்லாஹ் தஆலா படைத்தே வைத்திருக்கிறான் என்பதை திருக்குர்ஆன் சொல்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் சமீபத்திலே சொன்ன வார்த்தை உலக மக்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். எனக்கென்று தனி அதிகாரம் இருக்கிறது, நான் நினைத்தேனேயானால் எந்த நாட்டிற்குள்ளாலையும் என்னுடைய விமானத்தை செலுத்துவேன், என்னிடத்தில் யாரும் அதற்கான அதிகாரத்தை கேள்வியை கேட்க முடியாது என்றெல்லாம் மூளை பிறண்டவனாக பிதற்றிக் கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்தோம். நாளொரு மேலேயும் பொழுதொரு வண்ணமாக இவர் உலக நாட்டினுடைய வல்லரசுடைய நாட்டின் அதிபர் என்ற அந்த பதவிக்கு சரி தகுதியான ஒரு மனிதராகவே இல்லை. ஒரு சாதாரண பைத்தியக்காரன் எப்படி பேசுவானோ அது மாதிரி அந்த மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு சமாதானம் பேசுகிறோம்,
என்ற வார்த்தையை சொல்லுகிறான். அடுத்த சில மணி நேரத்தில் ஹுர்முஸ் திறக்கலண்டா நடக்கிறது வேறங்கிறான். பிறகு இன்னொரு சில நாட்களிலே சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அடுத்த சில மணி நேரத்துக்குள்ளானே ஈரானும் நானும் சேர்ந்து டோல்கேட் போட்டு அங்கே செல்லக்கூடிய கப்பலுக்கு எல்லாம் வரி வசூல் செய்ய போகிறோம் என்று ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு முறை பிதற்றி பேசுகிறான் சொன்னால், அந்த பதவியிலே உட்கார வைக்கப்பட வேண்டிய சாதாரண மனிதன் கூட அவன் அல்ல. மூளை விரண்டவனால் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியும். காரணம் என்னன்னு சொன்னால், பாரசீகத்தினுடைய இராணுவத்தினால் அடித்த அடி அப்படி தாறுமாறான அடி கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. நம்ம எந்த நாட்டிற்கு சென்றாலும் நமக்கு வெற்றி என்றுதான் அவன் நினைத்திருந்தான். இதுவரை உலக வரலாற்றிலே அமெரிக்கா நடத்திய போர்கள் அனைத்துமே அநியாயமானது என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நிறைய நாடுகளுக்குள்ளாலே புகுந்து அந்த நாட்டினுடைய அதிபரை சாமானிய ஒரு திருடன் போல் கைது செய்து கொண்டு போய் அவனை தூக்கிலிடுவதோ அல்லது அவனுடைய ஆளுமை இல்லாமல் செய்வதோ என்பதில் கைவந்த கலையாக அமெரிக்கா பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் சரிநிகரான எதிரியோடு மோதி தான் வீழ்த்தப்படுகிறோம் என்பதை அறிந்த பின்னாலே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரனாக அமெரிக்காவுடைய அதிபர் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். திருமறை அல்-குர்ஆன் சொல்கிறது, வலவுலா தஃபருல்லாஹி நாஸ பஅலஹும் பஅலி, மனிதர்களில் ஒருத்தரை கொண்டு வீழ்த்த இல்லையானால் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆளுமையை இன்னொரு ஆளுமையை கொண்டு வீழ்த்தவில்லை என்று சொன்னால், லஹுத்திமத் ஸவாமிஉ வபியஉன் வஸலவாத்துன் இதுகர்ஃபி ஹஸ்புல்லாஹி கஸீரன், உலகத்துல நிறைய வணக்க ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. தன்னுடைய அதிகாரத்தினாலே ஒரு நாட்டை நான் வேட்டையாட முடியும் என்று அவன் நினைப்பானையானால் அங்கே உள்ள நிறைய வணக்க ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டு அவர்களுடைய கலாச்சாரத்தை வேறொன்று வைக்க முடியும். ஸ்பெயின் நாடு இருக்கிறது, அதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது. எனக்குரிய இந்தியாவிலே 800 ஆண்டு காலங்கள் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். நம்ம எல்லாம் அறிந்த வரலாறு. ஸ்பெயின் என்று சொல்லப்படுகிற அரபியிலே உந்துலிஸ் என்று சொல்வார்கள். அந்த உந்துலுஸ் நாடு இருக்கிற இன்றைய ஸ்பெயின் இருக்கிற, அதுவும் 800 ஆண்டு காலங்கள் இஸ்லாமிய ஆட்சி தரப்பட்ட முக்கியமான ஒரு நாடு. நிறைய நண்பர்கள் வாழ்ந்தார்கள், நிறைய மார்க்க பேரறிஞர் வாழ்ந்த ஒரு நாடு. நிறைய அரபி கிதாபுகள் அங்கே பதிவு செய்யப்பட்டு பல்வேறு உலக நாடுகளுக்கு எல்லாம் சப்ளை செய்யப்பட்ட இடம் அது. அந்த நாடு இன்றைக்கு நினைவு சின்னமாகத்தான் இருக்கிறத ஒழிய அதிலே கலாச்சாரங்கள் மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போய்விட்ட காட்சியை பார்க்கிறோம். காரணம், இப்படியான ஒரு தேவையில்லாத போரை உள்ளே நுழைந்து அங்கே உள்ள கலாச்சாரங்களை எல்லாம் சீரழித்து அங்கே எழுதப்பட்ட பல்வேறு அரபி கிதாபுகளை எல்லாம் அங்கே சென்று கொண்டிருக்கிற நதியின் தண்ணீரிலே தூக்கி போட்டதிலே தண்ணீருக்கு பகரமாக நிறைய கிதாபுகள் தான் ஆற்று தண்ணீரிலே சென்று கொண்டிருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது போன்று அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய கொள்கையை உலக நாடெங்கும் அவர்கள் விதைக்க வேண்டும் என்பதற்காகவே உலக நாட்டினுடைய பல்வேறு விதமான வளங்களை சுரண்டி தன் நாட்டை வளப்படுத்துவதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டார்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு அவர்களுக்கு கைகூடி வந்தது. ஆனால் ஈரான் விஷயத்திலே அது பலிக்கவில்லை. காரணம் என்று சொன்னால், ஈரான் மீது திணிக்கப்பட்ட போர் என்பது அது போர் அல்ல, அது திணிக்கப்பட்டதுதான். அந்த நாட்டில் அணு ஆயுதம் தயாரிக்கப்படுகிறது என்று பொய்யாக கட்டமைத்த ஒரு பேச்சை அவர்கள் போராக மாற்றி அமைத்து அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை எல்லாம் தன்னகப்படுத்த வேண்டும் என்கிற பேராவலிலே உள்ளே புகுந்தவர்களுக்கு தோல்விதான் மிச்சமாக முகத்திலே கரியாக பூசப்பட்டது. எனவே வலுவிழந்த நிலைக்கு இன்றைக்கு அமெரிக்கா பின்னோக்கி செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லவனுக்கு வல்லவன் என்று ஒருத்தரை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு வல்லவனுக்கு மேலே இன்னொரு அதிகாரத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது.
இப்படி ஒரு அதிகாரம் இல்லை, எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது என்று எந்த நாட்டை ஆளுகிற ஆளுமையும் நினைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களினால் பல நாட்டினுடைய கலாச்சாரங்கள் சிதைக்கப்பட்டு போய்விடும். எனவே வணக்க ஸ்தலங்கள் சிதைக்கப்படக்கூடாது. யூதர்களுடைய வணக்க ஸ்தலமோ அல்லது இந்த பிற மதத்தவர்களுடைய வணக்க ஸ்தலமோ, இஸ்லாமிய பள்ளிவாசல்களோ, அதே போல நசராக்களுடைய சர்ச்சுகளோ அது சிதைக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய ஒரு ஆளுமைக்கு மேலே இன்னொரு ஆளுமையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று திருமறை அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ் என்கிற அந்த சூராவினுடைய 40வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே அதிகாரத்துக்கு மேற்பட்ட உச்சவரம்பான அதிகாரத்தை நினைத்து பார்த்திராத வகையிலே யாருக்காவது அல்லாஹ் வழங்கி விடுவான் என்பதை திருமறை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, முழு பூசணிக்காக சோத்துல மறைத்தது அப்படின்னு எல்லாமே பழமொழியாக பேசிக்கொள்ளுகிற வழக்கம் இருக்கிறது. அப்படின்னால் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளு ஊர்ல போய் ஒரு பூசணிக்காய் திருடிட்டான். ஒரு ஊர்ல ஒருத்தன் பூசணிக்காய் திருடிட்டான். ஊர் மக்கள் எல்லாம் பேசினார்கள், பூசணிக்காய் திருடியவன், பூசணிக்காய் திருடியவன் அப்படின்னு அவருக்கு பட்ட பெயரே அந்த போறான் பூசணிக்காய் திருடியவன் அப்படின்னு பேசிட்டாங்க. அப்ப அவருடைய நண்பரிடத்துல ஆலோசனை கேட்டார். இப்ப எனக்கு பேர் சொந்த பேர் மறைஞ்சு பூசணிக்காய் திருடியான்னு பேரு அப்படி கூப்பிடுறாங்க, இதை மறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அவன் ஆலோசனை சொன்னான், கொஞ்ச நாளைக்கு நீ வெளியூர் போயிட்டு திரும்ப வாங்க, அப்புறம் எங்க ஆளையை பார்க்க முடியலன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க என்று நினைத்து ஆலோசனை சொன்னான். அதே போல் ஊரை விட்டு சென்று சில வருடங்கள் கழித்துட்டு மீண்டும் அந்த ஊருக்கு வந்தான். அப்பவும் மக்கள் எல்லாம் பேசினாங்க, பூசணிக்காய் திருடியான் இவ்வளவு நாள் எங்க போனான்னு தெரியலையே, இப்பதான் வந்திருக்கிறான் என்று அந்த பெயர் மறையவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியாக இன்னும் நண்பரிடத்தில் ஆலோசனை கேட்டால், இந்த பூசணிக்காய் திருட்டு பிரச்சனை ஓயவே இல்லை, என்னை பற்றி அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பேரு மாறி வேறு வேறு வர்றதுக்கு என்ன செய்யறது? அப்ப இன்னொரு சிந்தனையான ஒரு சொன்னால், நீங்க என்ன செய்ய, ஒரு முறை ஊரொழிச்சு ஒரு விருந்து போட்டுருங்க, ஊர் முழுக்க எல்லா மக்களையும் அழைத்து ஒரு விருந்து போட்டுட்டீங்கன்னா அது பேர் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் அழைத்து ஒரு நாள் விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. எல்லாம் விருந்து சாப்பிட்டுட்டு ஊருக்கே விருந்து போட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கே சோறு போட்டவர் பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது. பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் எடுத்து அண்டாவில் உள்ள சோத்துல மறைக்கிறது இல்ல. இந்த பூசணிக்காய் திருட்டை ஊர் மக்களுக்கெல்லாம் சோற்றை போட்டு விருந்தை ஏற்பாடு செஞ்சு அதை சாப்பிட வச்ச பின்னால இப்ப பழைய பேரை கூப்பிடாம ஊருக்கே விருந்து கொடுத்தவர் என்கிற அப்படி சிறப்பு பெயரே உனக்கு தந்தார். அவன் திருடங்கிற பேரு போய் ஊருக்கு சோறு போட்டவன் என்கிற பேரு மாறி போய்விட்டது. இந்த பாணியை தான் இன்றைக்கு அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். சமீபத்திலே உலக நாட்டை கலக்கிய முக்கியமான பிரச்சனை, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அப்படி ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்திலே ஒரு தனி தீவிலே தலைவர்களின் கொண்டாட்டம் என்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான மோசமான வீடியோக்கள் எல்லாம் வைரலாகி போய் உலக நாட்டையே கதிகலங்க வைத்திருந்தது. பல்வேறு நாட்டு தலைவர்களுடைய பதவி பறிபோகிற நிலைமைக்கு ஏற்பட்ட பின்னாலே தான் இப்ப இந்த உலக நாட்டு மக்களுடைய சிந்தனைகளை எல்லாம் எப்படி திருப்புவது என்று ஆய்வு மேற்கொண்ட இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு தேவையில்லாமல் ஈரானை போய் சுரண்டி விட்டால் இப்ப மக்கள் எல்லாம் போரை பற்றி பேசுவாங்க என்று முடிவு சென்று எப்ஸ்டீன் ஃபைல் ஒளிந்து இப்பொழுது போரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான், இந்த கலைதான் அவர்களுடையது என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வந்த போற எதிர்கொள்ளுகிற திராணியும் துணிவும் தைரியமும் ஈமானுக்கான உறுதியும் அந்த ஈரான் நாட்டவர்களிடத்தில் இருக்கிறது என்பதற்கு அவர்கள் அடித்த அடியே சாட்சியாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு முன்னாலே பல்வேறு நாடுகள் சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டு சிதைந்து போன பின்னாலே கூட வல்லரசு நாடை கூட அவர்கள் சின்னாபின்னப்படுத்துகிற தைரியமும் ஆற்றலும் அல்லாஹு தஆலா பாரசீக மக்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. அதே நேரத்தில் அல்லாஹ் தன் நாடினால் எந்த ஒரு நாட்டு ராணுவத்துக்கும் வெற்றியை தருவான். அல்லாஹ் தன் நாடினால் யாருக்கும் தோல்வியும் முன் தர முடியும். யாருக்கும் எதுவும் நிரந்தரமானதில்லை என்பதை யூகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. முர்ரதில்லாவுடைய ஆட்சி காலத்துல எர்மூக் அப்படின்னு ஒரு போர், எர்மூக் என்கிற ஒரு போர், அவர்கள் படையை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த போர் தளத்திற்காக வேண்டி. அந்த போர் படைக்கு தளபதியாக
காலித் இப்னு வலீத் என்கிற முக்கியமான சஹாபி. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட சஹாபி என்று சொன்னால், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எந்த போர் படைக்கு தளபதியாக இருக்கிறாரோ அந்த படைக்குத்தான் வெற்றி நிச்சயம் என்கிற அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் பேசப்பட்டவர். அவ்வளவு பெரிய சஹாபி, முக்கியமான சஹாபி அவர். அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தலைமை பொறுப்பேற்க செய்து எர்மூக் என்கிற பகுதிக்கு போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதே போன்று போர் கடுமையான முறையில, உக்கிரமான முறையில போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலேயே திடீரென்று உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருந்து ஜனாதிபதி அமீர் மூமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கடிதத்திலே எழுதி அனுப்புறாங்க. இந்த போர் படை தளபதி காலித் இப்னு வலீத் இருக்கிறாரே, அவரை நான் மாற்றி அமைக்கிறேன் என்று சொல்லி படையினுடைய தளபதியாக இருக்கிற காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவரை மாற்றி அமைத்து போருடைய யுக்தியே தெரியாத ஒரு தலைமை பொறுப்புக்கு கூட அப்படிப்பட்ட பொறுப்புக்கு வர முடியாத நிலையில் இருக்கும்படியான போரினால் என்னென்ன யுக்திகள் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் கற்றறிந்திராத அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொறுப்புக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா என்கிற அந்த படை தளபதியை நான் மாற்றி அமைக்கிறேன். போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடைப்பட்ட நேரத்திலேயே தளபதி மாற்றம். இப்ப போரினுடைய யுக்தி தெரியாத அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த படையை நடத்தி சென்று மிச்சம் இருக்கிற போரையும் வெற்றி கண்டு இந்த அணிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தந்தார். நேர வெற்றி வாங்கி சூடிவிட்டு மதீனா திரும்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதி இடத்துல வந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, எர்மூக் போரினுடைய இடைப்பட்ட நேரத்திலே தளபதி மாற்றத்துக்கான காரணம் என்ன, அப்படி என்ன அவசியம் இருந்தது என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இந்த போர் படைக்கு தளபதியாக இருந்தாலும் வெற்றி அவரை கொண்டுதான் என்று நீங்க எல்லாம் நினைச்சீங்க. ஆனால் வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ்வினால் தான் ஏற்படுகிறது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் தளபதி மாற்றம். எனவே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவரை மாற்றி அமைத்து அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவரை நான் தளபதியாக நியமனம் செய்தேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா விடைபகிர்ந்த அந்த காட்சியை பார்க்கிறோம். எனவே யாரை கொண்டு வீழ்த்த முடியும் என்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்குரியது. உஹது போர்க்களத்துல ஆரம்பத்துல சஹாபாக்களுக்கு வெற்றி மாறி இருந்தாலும் கடைசியில தோல்விதான் ஏற்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னால், இவ்வளவு பெரிய கூட்டமாக நம்ம இருக்கிறோம். பத்ர் போர்க்களத்திலே 300 சொச்சம் பேர் தான் இருந்தோம், அங்கேயே வெற்றி கொண்டு விட்டோமே அந்த ஆயிரக்கணக்கான நபர்களை. உஹது போர்க்களத்திலே பத்ர் போருடைய எண்ணிக்கையை விட 3-4 மடங்கு அதிகமா இருக்கிறது. 1000 பேருக்கு மேல இருக்கிறோம். எனவே நிச்சயமாக வெற்றி நமக்குத்தான் என்று மனிதனுடைய அமைப்பை கொண்டுதான் வெற்றியை தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதனை தோல்வியைத்தான் தந்தான் என்பதை திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்ப உலகத்திலே நான் அதிகமான ஆயுதங்களை வச்சிருக்கிறேன், நான் தான் உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கிறேன் என்று நினைப்பானையானால் அவனை வீழ்த்துவதற்கு இன்னொரு அரசையும் அதிகமான ஆழ்படைகளையும் அல்லாஹ் தஆலா தயார் செய்தே வைத்திருக்கிறான் என்பதை இந்த ஈரானுடைய அமெரிக்காவுடைய போர் நமக்கு நினைவுபடுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். மக்கமா நகரத்துல ஒரு மிகப்பெரிய பைல்வான் ஒருத்தர் இருந்தார். நம்ம கேள்விப்படுகிற நிறைய இந்த வரலாறு தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொன்னார், இந்த மக்காவில் பிறந்ததிலிருந்து என்னை அடிச்சு வீழ்த்துறதுக்கு ஆளே இல்லை, நான் மிகப்பெரிய உடல்வாக கட்டமைப்பு கொண்டவன். எனவே நீங்கள் உண்மையிலே நபி என்பது சத்தியமாக இருக்குமேனால் என்னை இந்த 2 பேருக்கும் யுத்தம் நடக்கட்டும், இந்த போரிலே தனித்தனியான இந்த மல்யுத்தத்திலே என்னை நீங்கள் அடித்து வீழ்த்தி விட்டால் நான் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருத்தர் கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பிரச்சனை லாபகமாக கையாளுவார்கள். எனவே அவரை போர் ஆரம்பமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மல்யுத்த வீரரை அடித்து வீழ்த்தி அவருடைய நெஞ்சுக்கு மேலே ஏறி உட்கார்ந்தார். அவருடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை பிடித்து, இது சாதாரண பலம் அல்ல, ஈமானுடைய பலம், நுபுவத்தினுடைய ஆற்றல் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று அங்கே கலிமா சொல்லி அவர் தன்னை சஹாபியாக ஆக்கிக் கொண்டார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போன்று கந்தக் என்கிற ஒரு போர் நடந்தது. கந்தக் என்று சொன்னால் நிறைய நபர்கள் குறைஷிகள் மக்காவிலிருந்து படை புறப்பட்டு மதீனாவை தாக்குதல் நடத்துவதற்காக வேண்டி உள்ளே நுழைய இருக்கிறார்கள். அதே போன்று மக்கத்து குறைஷிகள் நிறைய மதீனாவை சுற்றிலும் உள்ள யூதர்களை தூண்டி விட்டிருக்கார்கள். இப்படி நிறைய போர்
நிறைய படைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை மேற்கொண்டார்கள். நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்பொழுது ஈரான் நாட்டை சேர்ந்த பாரசீக நாட்டை சேர்ந்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அற்புதமான ஆலோசனை கொடுத்தார்கள். யார் சொல்லா, எங்க நாட்டுல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால், எதிரி நாட்டவன் உள்ளே நுழைய விடாமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் நாட்டை சுற்றி ஒரு அகழி தோண்டுவோம். அகழியை தாண்டி அவர்களாலே உள்ளே நுழைய இயலாது, எனவே இந்த பாணியை பின்பற்றுங்கள் என்று தனக்கு அருகிலே உள்ள எல்லைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டாலே வெகு தூரத்திலிருந்து எதிரிப்படைகள் யாரும் உள்ளே நுழைய மாட்டார்கள் என்கிற அன்றைக்கு விதைத்த தந்திரத்தை தான் இன்றைக்கு ஈரான் கையாண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. எனவே சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா சொன்ன அற்புதமான ஆலோசனை பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். மதீனாவுடைய 3 திசைகளிலே மலைகள் இருக்கிறது, ஒரு பக்கத்திலே பாதை இருக்கிறது. போர்படைகள் வருவாங்கனால் அந்த பக்கத்துல வந்தாகணும். எனவே அந்த பாதைக்கு நெடுகத்திலே அகழி தோண்டப்பட்டது. எந்த அளவுக்கு அகழி தோண்டப்பட்டது சொன்னால், ஒரு குதிரையால் கூட தாண்ட முடியாத அளவுக்கு அகலத்திலே ரொம்ப நீளமான ஒரு குழியை தோண்டி எதிரி படைகள் அங்கே டேரா அடிச்சிருக்காங்க. கடுமையான குளிர் நேரம் அது. அந்த தங்கியிருக்கும்படியான கூடாரங்களை எல்லாம் கடுமையான குளிர் காற்று பீத்து எறிந்து கொண்டு சென்று விட்டது. வேற வழி இல்லாமல் நடுநடுங்கி போய் அந்த வந்த படைகள் எல்லாம் திரும்பி சென்று விட்டார்கள். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னால அம்ர் இப்னு அபுது என்று சொல்லப்படுகிற பயங்கரமான உடல் வாகை கொண்ட ஒருத்தன் மக்காவாசி, அவன் தன்னுடைய குதிரையை பின்னோக்கி செலுத்தி, அதாவது கொஞ்சம் ரொம்ப வேகமாக செல்வதானால் 2 ஸ்டெப் பின்னாடி போய் அப்புறம் முன்னோக்கி செல்வோமேனால் வேகத்துல போயிடலாம். விமானம் இருக்கிறது, அது ஓடுதலுக்கு எதற்காக வேண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர் அப்படி சுத்தி பிறகு வான் மண்டலத்தை நோக்கி செலுத்தப்படுகிறது, டேக் ஆஃப் ஆகிறது என்று சொன்னால், அந்த இன்ஜினை நல்ல சூடேற்றி அதுக்கு பின்னாலே அந்த வான் மண்டலத்தை நோக்கி செலுத்தப்பட்டால் விமானம் ஈஸியா மேலே எழுப்பி சென்றுவிடும். இதே போன்றுதான் அந்த அம்ர் இப்னு அப்து இருக்கிறானே, அவன் தன்னுடைய குதிரையை பின்னோக்கி செலுத்தி பிறகு அதிரடியாக அந்த அகழியை தாண்ட வேண்டும் என்கிற வேகத்திலே தாண்டினால் அகழியை தாண்டி இந்த புறத்துல வந்துட்டான். சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இந்த தரப்புல இப்ப நான் அகழியை தாண்டிட்டேன், என்னிடத்தில் வெல்வதற்கு போதுமான ஒரு சரியான வீரனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தாருங்கள் என்று வீராவேசத்தோடு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுடைய தலையில தன்னுடைய கிரீடத்தை தூக்கி அவர் தலையில வச்சாங்க. இந்த அலியிட்ட நீங்க போதும் வேண்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் குட்டையான மனிதர். அரபியில ஒரு பழமொழி இருக்கிறது, பைனனா லனா என்கிற அரபி எழுத்துக்கிற லாமு நூன் அளிக்கிறனா லனா என்கிற அந்த லாமும் நூனும் ரெண்டும் எப்படி 2 மதில் மாதிரி இருக்கிறதோ அதற்கு இடையில உள்ள நூன் சின்னதா இருக்கிறதே, இந்த நூனை போன்றுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. மற்ற சஹாபாக்களுக்கு மத்தியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தா ஆளு கொஞ்சம் கட்டையா இருப்பாங்க. ஆனால் வீரத்திலே எல்லாரையும் மிகைத்தவர்கள். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு மோதி பாருங்கள் என்று பெருமானார் சொன்ன மாத்திரத்திலே அம்ர் இப்னு அப்து சொன்னான், இவரிடத்திலேயா, இவருடைய தகப்பனார் எனக்கு நண்பர், ஒரு நண்பருடைய மகனிடத்திலே மோதுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன், வேற சரீகரான ஆளை எனக்கு அனுப்பி வைங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்டுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அலியிடத்தில் மோதும் கேட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சற்று நேரத்திலே எதிர்பார்க்காமல் இருக்கிற வேளையிலே அம்ர் இப்னு அப்து தன்னுடைய கூட்டுக்குள்ளாலே வைத்திருந்த அம்புகளை எல்லாம் விசிறி எறிந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு போரினுடைய அனைத்து யுக்திகளையும் கற்று வைத்திருந்தவர்கள். வரக்கூடிய எல்லா அம்புகளையும் வளைந்து நினைந்து பின்வாங்கி தள்ளிவிட்டார்கள். தன்னுடைய உடம்புல ஒரு சின்ன சிராய்ப்புகள் கூட ஏற்படாத வகையிலே எல்லா அம்புகளையும் தள்ளிவிட்டார்கள். கடைசியாக இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனுக்கும் கைகலப்பு ஏற்பட்டு அவனை அடித்து வீழ்த்தி அவருடைய நெஞ்சிற்கு மேலே ஏறி உட்கார்ந்த பின்னாலே இவரை வெல்ல முடியாது என்று நினைத்த அவருடைய உயரத்தை பார்த்து இவரை ஜெயிக்க முடியாது, வெல்ல முடியாது என்று நினைத்திருந்த இந்த வேளையிலே நம்மையே அடித்து வீழ்த்தி விட்டாரே என்று அவன் வெக்கி தலை ஒழித்தவனாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவன் மீது காரி உமிழ்ந்து விட்டான். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து சஹாபாக்கள் இருக்கிற இடத்தை நோக்கி வந்தார்கள். உங்களை இவ்வளவு அவமானப்படுத்தினா நீங்க அவனை சும்மா விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே. இல்ல முதல்ல பெருமானார் அனுப்பி வைத்தார்கள், நான் முதல்ல அவன் அடுத்து வீழ்த்தியது என்பது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்காகத்தான். இதுக்கு மேல அடிச்சேனால் அவன் என்னை காரி உமிழ்ந்ததற்காக வேண்டி என்னுடைய மனசாட்சிக்காக வேண்டி இந்த போரிலே கலந்தது மாதிரி வந்துடும், அதனால நான் வந்துட்டேன் என்று சொல்லி முடித்தார்கள்.
இப்படி போய் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே அம்ர் இப்னு அப்து ஒரு பெரிய ஈட்டி ஒன்றை அலி ரலியல்லாஹு தஆலா மீது விசிறி எறிந்தார். அதை பிடித்து திரும்பி அவர்கள் செலுத்தினார்கள். அம்ர் இப்னு அப்தினுடைய தலை துண்டாக விழுந்தது என்று வரலாறுகள் சொல்கிறது. அப்ப ஒருத்தரை வீழ்த்துவதற்கு இன்னொரு அரசாங்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே நேரத்தில் போர் சமாதான ஒப்பந்தம் என்று சும்மா வேண்டுமென்றே சொல்லிக் கொண்டு மீண்டும் போரை திணிக்கிற பாணி எல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் தான் கைவந்த கலை என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. ஒரு முக்கியமான நாட்டினுடைய அதிபர் பொறுப்புக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதனை அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய ஒரு ஷேக். அவரிடத்திலே பையத்து வாங்கி முரீதாக ஒரு குருநாதரும் ஒரு சிஷியனும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டே இருந்தார்கள். நிறைய நாடுகளை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த அந்த மார்க்க அறிஞரும் அவரிடத்திலே கல்வி பயின்ற அவருடைய சிஷியரும் நிறைய நாடுகளை சுற்றி வந்தார்கள். ஒரு நாட்டில விலைவாசி ரொம்ப சீப்பா இருந்தது. எதை எடுத்தாலும் 2 ரூபா, கேரட் எடுத்தாலும் 2 ரூபா, தங்கத்தை எடுத்தாலும் 2 ரூபா, இப்படி விலைவாசிகள் எதை எடுத்தாலும் 1 ரூபாய் 2 ரூபாய்க்குள்ளேயே இவ்வளவு சீப்பா இருக்கிறது, இந்த நாட்டை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த சிஷியன் சொன்னார். அந்த அறிஞர் சொன்னார், குருநாதர் சொன்னார், பாப்பா பல்வேறு நாடுகளுக்கு போக வேண்டி இருக்கிறது, இங்கே உட்கார்ந்துடாத. இல்லை, நான் வரமாட்டேன். இவன் அந்த ஊரிலேயே உட்கார்ந்து நிறைய சீப்பா கிடைக்கிறதுனால நிறைய உணவுகளை சாப்பிட்டு தன்னுடைய உடம்பை பெருக்க வைத்து மற்றவர்களுடைய அந்த உடம்பளவுக்கு இவருடைய கழுத்து மாறி போய்விட்டது. கடைசியாக என்னைக்காவது உனக்கு பிரச்சனைன்னு சொன்னா இந்த குருநாதரை நீ கூப்பிடு, நான் வருகிறேன், வந்து தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி அந்த குருநாதர் சொன்னார். இப்படி ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய பேலஸ் ஒன்று, ஒரு கட்டிடம் ஒன்று இடிந்து தரைமட்டமாகி போய்விட்டது. இப்ப பிரச்சனை அரசவை கொண்டு வரப்படுகிறது. எதனாலே கட்டணம் இடிந்தது? இத குத்தகை எடுத்து அதை கட்டி முடித்த அந்த இன்ஜினியரை செய்து தப்புன்னு சொல்லி இன்ஜினியர் கூப்பிட்டு முன்னாடி பாட்டிட்டார். நீ தானப்பா இதற்கு பொறுப்புதாரி, ஏன் இந்த கட்டிடத்தை இப்படி கட்டினாய்? எங்க நான் பொறுப்பேற்றுக் கொண்டு செஞ்சதெல்லாம் சரிதான், இதுல சிமெண்ட்ல ஏதாவது கலவைகள்ல ஏதாவது கூடுதல் குறைச்சலா இருந்திருக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அப்ப யார் இந்த சிமெண்ட் கலவை கலந்தது யார் என்று அவனை கூப்பிட்டான். அந்த கொத்தனார் கூப்பிட்டு கேட்டான், நீ எப்ப இப்படி தப்பு செஞ்ச? ஐயா, நாட்டுடைய அரசர் அவர்களை, நான் சிமெண்டை குடைத்து தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிற வேளையில அரசவையினுடைய அந்த யானை இருக்கிற, பட்டத்து யானை இருக்கிற, அது நிறைய நகை நட்டெல்லாம் அணிந்து கொண்டு சென்றது. அது கிளாரி ஏற்பட்டு ஒளி ஏற்பட்டு எனக்கு கண்ட பார்வை தெரியல. நான் தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிற போது கொஞ்சம் கூடுதல் தண்ணி போயிடுச்சு, அதனால விவரம் தெரியாம ஊத்திட்டேன். அந்த பட்டத்து யானை ஊற்றி கொண்டவன் யார் அப்படின்னு அவனை கூப்பிட்டார். இப்படி ஊரானாக கூப்பிட்டு கடைசியில் நீ தான் இந்த கட்டிடம் இணைந்தது காரணம் என்று சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் உனக்கு இத்தனாம் தேதி தூக்குண்டான். கடைசியில் அவன் எனக்கு எதுக்குங்க தூக்குன்னு கேட்ட பொழுது, நீதான் இந்த கட்டிட ஈடுபாடுக்கு நீதான் காரணம், எனவே உனக்குத்தான் தூக்கு என்று சொல்லி சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு தூக்கு என்று முடிவாகி போய்விட்டது. அவன் அத்தனாம் தேதி தூக்குல போய் போடுறதுக்கு அவன் இருந்த நேரத்துல கடைசியாக அவன் கழுத்து சிந்ததாக இருந்ததுனால இவன் தூக்கு கையில் மாட்ட மாட்டேங்கிறது. எனவே கழுத்து பெருசா உள்ள ஆளை பாருங்க அந்த அரசன். இந்த ஊர்ல யாரு கழுத்து பெருசா இருக்குமோ கடைசியில பார்த்தா இந்த சிசிய பிள்ளைக்கு தான் கழுத்து பெருசா இருக்கிறது. அவனை கொண்டாந்து முன்னாடி தூக்கு மேடைக்கு நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இந்த அரசன் கேட்டான், எனக்கு எதுக்கு தூக்கு? பேசாத, உனக்கு தான் கழுத்து பெருசா இருக்கிறது, எனவே உனக்குத்தான் தூக்கு என்று அவன் சொன்னான். கடைசியாக உனக்கு கடைசி ஆசை என்ன என்று சொன்ன பொழுது, என்னுடைய குருநாதரை பார்க்கணும் என்று சொன்ன பொழுது அந்த குருநாதர் அவர்கள் வந்து நின்றார். என்னப்பா இந்த மாதிரி கழுத்து பெருசா இருந்ததுனால எனக்கு தூக்குன்னு சொல்லிட்டான். என்ன செஞ்ச தப்பு செஞ்ச? ஒரு தப்பு செய்யல, கழுத்து பெருசா இருக்கு, அதனால உனக்கு தூக்குன்னு சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை, சரி இந்த பிரச்சனை நான் சமாளிக்கிறேன்னு சொல்லி அந்த குருநாதர் சொன்னார். வெள்ளிக்கிழமை என்று, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ வெள்ளிக்கிழமை என்று யாராவது இறப்பாங்கன்னா நேர சொர்க்கவாசல் தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்று அவர் ஒரு ஐடியாவை சொன்னார். அப்ப அரசன் சொன்ன, அப்படியா, அப்படின்னா என்னையே தூக்குல மாட்டீங்கன்னு சொல்லி அவனை ஊர் மக்கள் சேர்ந்து தூக்குல மாட்டிட்டாங்க. நானே சொர்க்கம் போயிறேன் என்று சொல்லி அந்த அரசன் முடிவெடுத்தான். இப்படி ஒரு அறிவிற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுமையை கொண்டு போய் மேலே வைத்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை ஜாலங்களை மாறி மாறி பேசுகிற உலக மக்கள் எல்லாம் காய் துப்பக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டினுடைய உச்சாணி கும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவதா என்று மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிற வகையில
இவனை எப்படி இவ்வளவு பெரிய உயர் பதவிக்கு அமர்த்தினாக என்று நினைத்த மக்கள் எல்லாம் வெக்கி தலைகுனிதார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈரானுடைய கை ஓங்க செய்து யாரெல்லாம் அமெரிக்காவினாலே இஸ்ரேல் நாட்டவர்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அத்துணை மக்களுக்கும் சிறந்தது ஆறுதலையும் நல்ல ஒரு ஈமானுடைய தாக்கத்தையும் அல்லாஹ் வழங்கி உலக மக்களை சமாதானத்தின் வழியில் அல்லாஹ் நடத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்